இன்றைக்கி வந்து சிறகடிக்க ஆசை பாப்போமா பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேகாவோட அம்மா வந்து சிந்தாமணி என்ன நினைக்கிறாங்கன்னா, ரேகாவை சத்யா எப்படி வந்து ரேகாவை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனானோ அதே மாதிரி எப்படினாலும் சத்யாவை ஒரு கரெக்ட் பண்ணி நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் சிந்தாமணியோட வீட்டுக்காரும் உடந்தா அவர் சொல்கிறாரு, நம்ம கூடயே எப்படினாலும் நம்ம மகளை வச்சுக்கணும், நான் அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம என்ன செய்யலாம்னா காசாசை பிடிச்சவன் தானே அவன், அப்படித்தானே நம்ம பிள்ளைய இழுத்துட்டு போனியா, அதனால காசு கொடுக்குறோம் வைக்கிறோன்னு சொல்லி எங்கள் வீட்டோடையே இரு, நான் பெரிய வீடாக கட்டித்தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவோமா சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி ஏழையாக இருக்கிறவங்களுக்கு கௌரவ குறைச்சல் நிறையா இருக்கும், அதனால நம்ம கூட வந்து தங்க மாட்டாங்க. அதனால் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முடியலை, ஏன்னா உங்கள் மேலே தான் அவளுக்கு அஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, அதனால உங்களுக்கு முடியலை, கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி உங்களை நடிக்க வச்சுட்டு அதை அவள்கிட்ட காமிச்சோம்னா எப்படினாலும் வந்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மீனாவை பார்க்க போனேன். ரேகாவும் சத்யாவும் அங்கே இருக்காங்க. ஆனால் ரேகா வந்து மாறிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பணத்துக்குள்ளேயே ஊறினனால, சிந்தாமணியோட குணம் அவங்களுக்கு இருக்கிறனால கண்டிப்பாக ரேகா மாறிடுவாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சு நடக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.